பாட்டி வந்து ஷாலினியை பத்தின ஒரு ரகசியத்தை சொல்லியும் சிவாவோட வீட்டுல வந்து வேண்டான்னு சொல்லல. ஷாலினி தான் வேணும், 1 மாசம் அவ டைம் எடுத்துட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையல் போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சந்தோஷ்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க இல்ல, சிண்டிஜாவோட பையன். அவங்க வந்து அமெரிக்கால இருந்து கிஃப்ட் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. அதை எல்லாருக்கும் கசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க, இது எனக்கு இது அவனுக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஷாலினி இங்க தனியா இருப்பாளா, ஷாலினிக்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது ஹார்ட் போட்ட ஒரு பில்லோ, லவ்னு எழுதியிருக்கு. ஏன் உனக்கு இதுன்னா, நீ தான் மனசுல இருந்து எல்லாத்தையும் யோசிக்கிற, காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற, அதனாலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவியை கூப்பிட்டுட்டு ரவிக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. என்னது இது ரவி கேட்டா, இது உனக்கான ஷூ. ஷாலினி தான் கால் பண்ணி உனக்கு ஷூ வாங்கிட்டு வர சொன்னா, அவளுக்கு கூட எந்த கிஃப்டும் கேட்கலான்னு உனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான்னு அந்த ஷூ எடுத்து கொடுப்பாங்க. ஷாலினி வந்து தண்ணி குடிக்க போவா. அப்ப அவங்க அம்மா வந்து அவ கையில இருந்த வளையல் இல்லாம இருக்காது. எங்க வளையல் அப்படின்னு ஷாலினி நான் ரூம்ல கழட்டி வச்சுட்டேன் அப்படின்னு, நீ உடனே அதை போடணும்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்கு இழுத்துட்டு போவாங்க. உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே நான் பண்ணேன், அவங்களுக்கு மேல உள்ள லவ்னால பண்ணல, உன்னோட வாழ்க்கையை நான் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உடனே கல்யாணம் பண்ணேன். நீ என்ன மகாராணி மாதிரி அவங்க 1 மாசம் கொடுத்தாங்கன்னு நீயும் ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா பொண்ணு பார்க்க வந்தா, ஆனா சிவா எதுவுமே பண்ணல. அதே மாதிரி நல்ல பையன் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம், அந்த பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சோகமா உட்காருவாங்க. உடனே ஷாலினி சொல்லுவா, அம்மா இருங்கம்மா, நீங்க என் மேல கோவப்படாதுங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறேன், இது போடணுமா நான் போட்டுக்கிறேன், அப்புறமா கல்யாணம் பண்ணணுமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க வந்து உங்க மூளை சொன்னதை கேட்டு அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சரி சொல்ல வேண்டாம், ஆனா அப்பா வந்து உங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுக்காக என்னென்னமோ பண்றாங்க அப்பா, நானும் அப்பா மாதிரி இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வளையல கீழே வச்சுட்டு இருப்பா. அப்ப பத்மாவதி சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து வளையல போட்டு நாளைக்கு இருக்கணும், நான் அதை பார்க்கணும் அப்படின்வாங்க. ஷாலினி வந்து கோச்சிட்டு போயிடுவா. அப்புறம் அழுதுட்டே யோசிப்பா அவங்க அம்மா சொன்னதெல்லாம். அப்புறம் ரூமுக்கு போய் மூடிப்பா. ரவி வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஷூவை போட்டு பார்க்கலான்னு உட்காருவான். அப்ப அவங்க அப்பா கரெக்டா வந்துட்டு அந்த ஷூவை பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இவ்வளவு காஸ்ட்லியான ஷூ வாங்கியிருக்க, நீ துணிமணி எல்லாம் வாங்காததை பார்த்து நீ பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன ரவி இப்படி பண்ற, நம்மளுக்கு 1,00,000 கடன் இருக்கு, 50,000 அடைக்கலான்னு பார்த்தேன், இப்ப நீ இப்படி காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வாங்கினா என்ன பண்றதுன்னு ரவியை பேச விடாம அவர் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்காரு. அப்புறமா ரவி சொல்றான், அதான் கடனை வந்து பெரிய கிட்ட கேட்டா அவங்க வந்து கொடுப்பாங்கல்ல அப்படின்னா, இல்ல அவரு கொடுப்பாரு, ஆனா பாட்டி வந்து வட்டி என் சம்பளத்துல இருந்து பிடிச்சு நல்லா திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னதும் ரவி நான் தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரவியோட அம்மா வந்து இல்ல நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ப்ராமிஸ் பண்ணுவாங்க. திரும்ப ரவியோட அப்பா திட்டுவாங்களா. அப்ப ரவி வந்து இருங்க சந்தோஷம் தான் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஷாலினி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி நம்மளுக்கு காசா கொடுத்துருக்கலாம், ஏன் இப்படி பொருளா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ரவி வந்து அதை போடாம எடுத்து வச்சிருவாங்க. இங்க சிவாவோட வீட்டுல அவங்க அம்மா, அவ அப்பம் பேர் தெரியாதவ, அவளை ஏன் வேணும்னு சொல்ற அப்படின்னதும் சிவா வந்து ஐ லவ் ஹர் மாம், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க அப்பா வந்து ஷாலினி தான் கரெக்டான பொண்ணு, ஏன்னா அவளோட பொண்ணு இல்ல, அதனால பெருமைக்காகவே இருக்கிற சொத்தை எல்லாம் அவளுக்கு ரொம்ப கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீ நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சிவா கிட்ட சொன்னதுக்கு சிவா, இல்ல டேட் நான் அப்படியெல்லாம் யோசிக்கல, எனக்கு பார்த்ததும் ஷாலினியை தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இந்த ஷாலினி என்னதான் மந்திரம் போட்டாலும் என் பையன் மேல அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க ஷாலினி வந்து நல்லா அழுதுட்டே இருக்கா. ஒரு ரூமுக்கு போனாலும் அந்த ரூம்ல போய் உட்காந்து நல்லா அழுவா, அழுதுட்டு அங்கேயே தூங்கிருப்பா. ரவி வந்து ஷாலினியை தேடி அவர் ரூமுக்கு போவான், அங்க இருக்க மாட்டா. அப்புறம் தேடி அந்த ரூமுக்கு வந்துருவான் அவனும். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. சின்ன வயசுல ஷாலினி வந்து ஒரு ரூம்ல இருப்பா. ரவியும் வந்துட்டு என்ன நீ இங்க இருக்க அப்படின்னு கேட்டபோது, நான் சோகமா இருக்கும்போது இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்லுவா. நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அதுக்கு ஷாலினி நீ இங்க வந்தேன்னு ரவி கிட்ட கேட்டதும், பெரியய்யா வந்து என்ன படிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு தேடி வந்து இங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை யோசிச்சு பாக்குறான். இங்க ஷாலினி வந்து திரும்பும் போது பக்கத்துல நெருப்பு இருக்கா, அதை பார்த்துட்டு ரவி ஓடி போய் அவ பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு தடுப்பான். அப்புறம் அவளை தூக்கிட்டு போய் அவர் ரூமுக்கு கொண்டு போவாங்க. அப்படி போகும்போது சசி இருக்காங்கல்ல அவங்க பாத்துருவாங்க. அப்புறம் இப்ப அம்சவேணி இருக்காங்கல்ல அவங்க பாலா கிட்ட சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் கூட அவன் சேர்றது எனக்கு பிடிக்கல, நம்ம வீட்டு பொண்ணாவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஸ்டாக் மார்க்கெட்ல ஆனா பெரியவனா இருக்கலாம், ஆனா ரிலேஷன்ஷிப்னு வர்ற இடத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியல, உன் அப்பாவும் ஒன்ன மாதிரிதான் கல்யாணத்துக்கு அடுத்தது நிறைய பேர்கிட்ட தொடர்பு வச்சிருந்தாரு, நீயும் அப்படிதான் தொடர்பு வச்சுட்டு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க, அப்பம் பேர் தெரியாத பொண்ணை வேற நீ உன் பொண்ணுன்னு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பாலா வந்து கோவப்பட்ட அம்மான்னு கத்துவாங்க. நான் ஷாலினியை என் பொண்ணாதாம நினைச்சுக்கிறேன், ப்ளீஸ் என்ன எது வேணாலும் சொல்லிக்கோங்க, அவளை எதுவும் சொல்லாதுங்க என்னதும் பாட்டி வந்து, நான் கூட தான் என்ன கேட்டரினா கைஃப் நினைச்சிருக்கேன், அதுக்குன்னு என்னால் ஆயிட முடியுமா, புரிஞ்சுக்கோடா, அந்த பொண்ணு வந்து நம்ம மானத்தையும் வாங்கிடுவா, உன்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்தையும் மானத்தை வாங்கிடுவா, கல்யாணம் ஆனதுக்கு அடுத்த ஏதோ ஒரு டிரைவர் கூடயோ வேலைக்காரன் கூடயோ ஓடிதான் போறா பாரு அப்படின்றாங்க. பாலா வந்து நிறுத்துங்கம்மா, இன்னும் ஒரு வார்த்தை ஷாலினியை பத்தி தப்பா பேசுனீங்கன்னாலும் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட முடிக்கிறாங்க. சரி என்ன நடக்குது, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.